ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அரசியல் பற்றி பேசி ஆகணும். தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சாங்க. மதுராந்தகத்தில் ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒன்று போட்டு அந்த கட்சியை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து, அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மாபெரும் மாநாடு ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் பங்கேற்றிருந்தார். அவர் வந்து நிறைய விஷயங்கள் திமுக இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கட்சியை வந்து விமர்சிச்சிருந்தாரு. அதை தாண்டி அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருந்தாரு. ஸோ இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களோட அமமுகவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க என்டிஏல இப்போ ரீசெண்டாக. அது வந்து நிறைய ப்ரெஸ் மீட்டில் ஒரு சில கான்ட்ரவர்ஸில் ஒரு சில கொஷின்ஸ்லாம் போச்சு. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதை மாதிரி இங்கே ஒரு பக்கம், இந்த பக்கம் திமுக அவங்க கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் தேமுதிக எந்த பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. காங்கிரஸ் அலையன்ஸ் டிஎம்கே கூட தொடரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ஏதாண்டி பெரிய கொஷின் மார்க் எதுவுமே கிடையாது. தாவேகா கூட, அது தமிழக வெற்றி கழகம், அவங்க கூட யாருன்னா போக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதனை அடுத்து இன்னைக்கு காலையில் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து ஒரு பெரிய கூட்டம், ஒரு மீட்டிங் மாரி நடந்தது. இதில் வந்து எல்லாருமே பங்கேற்றாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ப்ரெசன்ட் மீடியா வந்து ஃபுல்லாகவே அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வழங்கப்பட்ட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் தான் அவங்க வந்து எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 1000க்கும் மேற்பட்ட அதாவது தொண்டர்கள், முக்கியமான தொண்டர்கள் அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க. முக்கிய தலைவர்கள் எல்லாருமே இந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்களே வந்து பேசியிருந்தார். ஸோ விஜய் பேசினது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஹியூமர் சென்ஸோட ஒரு சில விஷயங்கள், நம்மளுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேண்டி நிறைய விசில் அடித்து வயசானவங்களை வந்து பயமுறுத்திடாதீங்க, நம்ம வந்து ரொம்ப ப்ரிகாஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தொண்டர்களுக்கு வந்து வேண்டுகோள் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா. ஸோ ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளும் எப்பயும் போல் அவர் விமர்சித்தார். அது ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி விஜய் அவர்கள் பேசினது தான் வந்து இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இல்லாமல் இதுதான் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவர் வந்து எழுத்தோன அழுத்தம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். அந்த அழுத்தம்ங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது அங்கே பயங்கரமான சவுண்டு. அதேமாதிரி விஜய் அவர்கள் உள்ளே வரும்போதே பயங்கர சவுண்டு. அதாவது அவரோட தொண்டர்கள் எல்லாம் அருமையான வரவேற்பு அவர் கொடுத்தாங்க. அவரே காதில் கை இப்படி வச்சிருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ட்ரெண்டிங்காக இப்பவும் போயிட்டுருக்கு. ஸோ அதனை அடுத்து விஜய் சொன்ன விஷயங்கள்ல தான் இப்போ பார்க்கணும். அவர் எப்பயும் போல் என்டிஏ கூட்டணியும் சரி திமுக கூட்டணியும் விமர்சித்தார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கும் அவர் 2 பேரும் விமர்சித்தார். அதே மாதிரி அவர் சொன்னார், நான் என்ன நடந்தாலும் நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் காசு நான் எடுக்கவும் மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அது வந்து நிறைய பேருக்கு அந்த பேசின விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் யாரோட ஃபாலோவர், நம்மளோட கட்சியில் கொள்கை தலைவர்களை யாரெல்லாம் வச்சுருக்கணும் அவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஒரு சிலரை சொல்லி அவங்களுக்கு ஏன் சிலை இல்லைன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசினது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து தொண்டர்களை வந்து நீங்கள் இன்னும் கவனமாக செயல்படணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனடுத்து 3,00,000 பேருக்கு வந்து அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ள நிறைய பதவிகள் இருக்கும், அதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வரும் நாட்களில் 1 பை 1 எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. கூட்டணியை பற்றி அவங்க எதுவுமே இப்போதைக்கு பேசலைங்க. இதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கூட்டணியை பற்றி எதுவுமே அங்கே பேசலை. யார் அவங்க கூட இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் ஆதவ அர்ஜுனா பேசினதை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கம்யூனிஸ்ட், அப்புறம் அந்த திருமாவளவன் அவரோட கட்சி, இவங்களெல்லாம் வச்சு அவர் ஒரு சில விஷயங்கள் பேசினார். என்னென்னா, அவங்களெல்லாம் இவங்க இன்னும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கிறது அவர் பேசினதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு என்டிஏ கூட்டணி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் இன்னும் தேமுதிக சேருமா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேமாதிரி திமுக அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும் நிலைச்சிருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே இருக்காது இந்த கூட்டணியில் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. மேபி தேமுதிக எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் வரும் நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத கிளியராக நம்மளும் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் மேடை, அரசியல் களம் வந்து தமிழ்நாட்டில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு லெஸ் தேன் 3 மந்த்ஸ் இந்த அரசியல் வந்து, அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போது, எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படி ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதனிடையே சீமான் அவர்கள் அவர் எப்பயும் போல் தண்ணி காட்டுறது, நான் தனியாக தான் நிற்பேன், சுயேட்சையாக நின்று நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவரும் போய்கிட்டு இருக்காரு. இது மாதிரி 4 அதாவது நால்வர் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
4 பேர் இருக்காங்க. ஒன்று என்டிஏ கூட்டணி, இன்னொன்று திமுக கூட்டணி, இன்னொன்று தாவேகா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இது மாதிரி 4 கூட்டணி இருக்குது. ஸோ இதில் எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம மக்கள்கிட்டையும் கருத்து கணிப்பெல்லாம் மார்ச் மாதத்தில் எடுத்துகிட்டு எந்த கட்சிகளுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் போடலாம். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரும் நாட்களில் வரப்போகுது. குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், அதாவது டெய்லி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இந்த சேனலில் போடும். அதை தாண்டி எல்லாமே இந்த சேனல் இனிமேல் வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி சினிமா சித்தர் பர்கர் டு பாய்சன் சேனல் இருந்தது. இனிமேல் எல்லாமே இந்த குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனலில் படமாக இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பொதுவெளி நியூஸாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே இனிமேல் இந்த சேனலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் நாட்கள்லையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.